வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் லிட்டில் பிரதர். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரீமியர் பண்ண படம். அண்ட் இதில் வந்து மெயினாக வந்து நம்ம ஜான்சினா வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு காமெடி ஃபிலிம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு பிக் பிரதர் அண்ட் லிட்டில் பிரதருக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு ப்ரொமான்ஸை தான் வந்து இந்த ஒரு படம் ஃபுல்லாகவே காமிப்பாங்க. அண்ட் இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா, அண்ட் இதை பற்றின என்னோடய தாட்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ்ஸ் கிட்டேருந்தே போயிடுவோம். உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கேரக்டர்ஸை வந்து நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக அந்த லிட்டில் பிரதராக ப்ளே பண்ணவர் தான் வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸாக வந்து இந்த படம் ஃபுல்லாக வந்து வந்திருப்பார். அண்ட் அவரோட கேரக்டருமே வந்து ஓரளவுக்கு நல்ல எங்கேஜாக கொடுக்க பார்த்துருக்காங்க. அண்ட் அதுக்கு சைடாக தான் வந்து நம்ம ஜான்சினா அண்டு ஜான்சினாவோட ஒய்ஃபு அண்ட் அவங்களோட பிரதர்லாம் வருவாங்க. ஸோ அந்த லிட்டில் பிரதராக ப்ளே பண்ண கேரக்டர் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் நிறைய விஷயம் வந்து ரொம்ப ஃபன்னியாகவும் அண்ட் ரொம்ப ஹியூமரஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆணுச்சு. அண்ட் நிறையா ஹியூமர்ஸ் வந்து கனெக்ட் ஆகலைனாலுமே ஒரு சில க்ரூடி ஹியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த 18+ ஹியூமர்ஸ் எல்லாம் வந்து சூப்பராகவே மேட்ச் பண்ணி அந்த ஸ்டோரியோட கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு ஹியூமருமே வந்து அந்த ஸ்டோரிக்கு அப்பாற்பட்டு வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த ஹியூமர்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆணுச்சு. அந்த ஸ்டோரியோட பார்க்கும்போது நல்லாவே வந்து ஒர்க் ஆணுச்சு. சில ஹியூமர்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம ஆதித்யா டிவிலலாம் போடுவாங்கள்ல, அந்த ஒரு ஹியூமர் வந்து நம்ம தனியாக பார்த்தாலுமே அது வந்து காமெடியாக தெரியும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து இல்லாமல் அந்த ஸ்டோரியோடையே கலந்து அந்த ஹியூமரை வந்து கொடுத்துருந்தது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லுவேன். அண்ட் இனி ஒரு கேரக்டர் நான் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த ஜான்சினாவோட அண்ணனாக ப்ளே பண்ண ஒரு மொட்டைத்தலை, அவர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாருங்க. அவர் வர்ற எல்லா சீக்வன்ஸுமே செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் அவருமே வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அப்போ தான் வந்து கொஞ்சம் நிறையா வந்து அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. அவருக்கு இனி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருந்தா இனி கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு என்னோட ஆசை. பட் ஆனால் அவரோட கேரக்டர் டெஃபினேஷனாக இருக்கட்டும், அந்த ப்ளே பண்ண விதமுமே வந்து சூப்பர் ஃபன்னியாக இருந்தது. அண்டு ஜான்சினாவெல்லாம் பார்த்தா வந்து பொக்கு பொக்குன்னு மூக்கிலே குத்தணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருப்பார். அண்ட் அவரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் ஜான்சினா வந்து இதில் வந்து ஒரு மெயின் கேரக்டராக ப்ளே பண்ணியிருக்காரான்னு பார்த்தோன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது இப்போ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி லிட்டில் பிரதர், அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக தான் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் ஸ்டோரியே மூவ் ஆகும். அண்ட் அவரோட விஷன்லேருந்து தான் நீங்கள் ஜான்சினா அந்த கேரக்டர்ஸுமே பார்ப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜான்சினா பார்க்க வந்து இந்த படம் வந்து பார்க்க வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஃபீல் வந்து தர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலாக இதை வந்து நான் நெகட்டிவ்ஸில் சொல்லலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்து எனக்கு எதுவும் பாசிட்டிவ்ஸாக வந்து எனக்கு தெரியல. ஸோ அப்படியே வந்து கம் டு த நெகட்டிவ்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஜான்சினாவை நம்பி பார்க்க வந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய அல்வாவாக கொடுத்து வாயிலே திணிச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அண்டு ஜான்சினாவை மெயினாக கேரக்டராக வச்சு வந்து ட்ரெய்லர் கட்டுமே பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இதில் வந்து அப்படி வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டோரியுமே ரொம்ப ரொம்ப ஸ்டோனேஜ் காலத்து ஸ்டோரியை வந்து எடுத்து திருப்பி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி ஜான்சினாவெலாம் வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்கன்ற பேரில் நம்மளை வந்து ஒரு பெரிய காமெடி ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா மாற்றிருந்தா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குமோன்றது என்னோடய ஃபீலுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வச்சு எடுக்கிறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்டோரியை வந்து அண்டர் டெவலப்டாக வந்து இல்லாமல் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட்டோடு கொடுத்தோன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. அண்ட் இவங்க வந்து ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. நிறைய ஹியூமர்ஸ் வந்து ரொம்ப ஃபெயிலியர்டான ஹியூமர்ஸாக இருக்குது. அந்த ஒரு ஹியூமர் வந்து கனெக்டே ஆகாது. நீங்கள் ஸ்டோரியோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சில ஹியூமர்ஸ் ஓகே, பட் ஆனால் பல ஹியூமர்ஸ் வந்து அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்டே வந்து இல்லைன்றனால அந்த ஒரு ஹியூமர் வந்து பெருசாக வந்து ஒர்க்கே ஆகலை. அண்டு நிறைய 18+ ஹியூமர்ஸ் வந்து பிடிக்கிறவங்களுக்கு இருந்தால் அது எப்படின்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு வந்து பேசிக்காக வந்து இந்த 18+ ஹியூமர்ஸ் எல்லாம் வந்து பெருசாக வந்து எனக்கு விருப்பம் கிடையாது. பட் ஆனால் அதை விரும்பி பார்க்குற ஆட்கள் இருந்தாலுமே கூட அது ரொம்ப முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அதில் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. இது வேறு நல்ல வேளை ஃபேமிலியோடு பார்க்கல, ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்துருந்தேன். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு தான் நான் இந்த படம் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு பார்க்குறதா இருந்தால் தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கிட்ட வந்து செருப்படி தான் விழும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் என்டர்டெய்னிங்காக ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவியாக வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். அண்டு தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது தெரியல. நீங்கள் வந்து தமிழ் டப்பிங் பார்த்துருந்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. அண்ட் உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருந்ததா, கனெக்ட் ஆகிருந்ததா, இல்லை நான் என்ன மாற்றி சொல்லியிருந்தாலும் மறந்து சொல்லியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். அண்ட் இதில் எதனாவது மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு எதனாவது இருந்தால் நீங்கள் அதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். நான் வந்து அதை கண்டிப்பாக வந்து ஐ வில் ட்ரை டு அக்செப்ட் இட்.
அண்ட் கைஸ் நான் வந்து இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து மொக்க படம்னு சொல்லிட முடியாது. பட் ஆனால் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு படம் இருக்குமா அப்படின்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து. ஸோ அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பெருசாக ஒர்க் ஆகலை. பட் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்களும் இந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு படம் வந்து இவ்வளோ காசு போட்டு எடுக்கிறாங்கன்றதை தாண்டி அது ஸ்டோரி வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து அதை ரசித்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து இனிமேட்டு வரக்கூடிய படங்கள்லாம் வந்து ஹியூமரஸான படங்களாக இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு நல்ல ஹியூமரோட ரொம்ப ஒரு காமெடி சென்ஸோட அந்த கதையை வந்து அணுகுனா வந்து இனி கொஞ்சம் நல்லாயிருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ guys, that's it for this video. Thank you for watching. See you on the other one. Until then, this is That's signing off. Take care. Cheers. Bye.